பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. அடடா வருண் கண்ணா, வாடா வா. என்னடா இந்த ட்ரெஸ்ல செம்ம கலக்கலா இருக்க. செம்மையா இருக்க போ இன்னைக்கு. பாட்டி கிண்டல் பண்றீங்களா என்ன நீங்க? டேய் வருண், உண்மையா தாண்டா சொல்றேன். இன்னைக்கு நீ உண்மையாவே சூப்பரா இருக்க. நீ வேணும்னா பாரு, பார்ட்டில எத்தனை பொண்ணுங்க ஒன்ன சைட் அடிக்க போறாங்கன்னு. பாட்டி நீங்க இருக்கீங்களே, நீங்க எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பா டஃப் கொடுப்பீங்க. அப்படி பேசுறீங்க நீங்க. ஆதி உங்களை பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றதுல தப்பே இல்ல. பாட்டி ஆமா, ஆதி எங்க? ஆதி ரெடி ஆயிட்டு இருக்கான் வருண், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. மித்ரா சிஸ்டர் ஒரு இடத்துக்கு வராங்கன்னு தெரிஞ்சாவே போதும், எல்லாருக்கும் முன்னாடி இவன் தான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகி நிப்பான். இன்னைக்கு என்ன இவ்வளவு லேட் பண்றான்? இவன் இப்படி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது. என்னாச்சு இவனுக்கு? அட ஆதியே வந்துட்டான். டேய் ஆதி வாடா வா. வருண் உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்றான் தெரியுமா? வருண் நீ எப்பட வந்த? டேய் நான் முன்னவே வந்துட்டேன்டா. நீ என்னடா கிளம்ப எனக்கு இவ்வளவு லேட் பண்ணிட்ட? மச்சான் பார்ட்டிக்கு டைம் ஆகுது, உனக்கு தெரியுதா இல்லையா? டேய் அதான் ரெடி ஆயிட்டேனடா, கிளம்ப வேண்டியதான். ஜானு நாங்க கிளம்புறோம். சரிடா ஆதி, ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நானும் டேப்லெட் போடல, போய் போடுறேன். மச்சான் இப்பதான்டா எனக்கு புரியுது நீ கிளம்பி வரதுக்கு ஏன் லேட் ஆனிச்சுன்னு. அது சரி, எத்தனாவது ட்ரெஸ்டா இது? டேய் வருண் என்னடா உளர்ற? ஒண்ணுமே புரியல. என்னது உளறனா? அடே நான் சீரியஸா கேக்குறேன்டா. இல்ல எப்பவுமே மித்ரா சிஸ்டர் வராங்கன்னா அத்தனை ட்ரெஸ் மாத்துவியே, அதனால கேட்ட மச்சான் இது எத்தனையாவது ட்ரெஸ்ன்னு. டேய் ஏன்டா நீ வேற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. சரி கிளம்பலாமா? சாருக்கு இப்ப வச்சு போகணுமான்னு கேட்க தோணுச்சு. டேய் உனக்காக எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுனா எல்லாரும் நேரம் வந்திருப்பாங்க மச்சான். ஒழுங்கா வந்துட்டு போலாம். அர்ஜுனே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிட்டானா பாத்துக்கோ. சீக்கிரம் டைம் ஆகுது, வா போலாம். சரி மச்சான் வா போலாம். டேய் மச்சான் இரு. ஏண்டா ஏதாச்சும் டல்லா இருக்கியா என்ன? அப்படிலாம் இல்லையே மச்சான். ஏன்டா இப்படி கேக்குற? இல்ல மச்சான், எப்பவுமே மித்ரா சிஸ்டரை பார்க்க போறதா இருந்தா உன் முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கு. ஏன்டா ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? டேய் வருண் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. சரி வாடா கிளம்பலாம். இப்ப நீ தானே சொன்ன எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கன்னு. நம்மளே லேட் பண்ணா எப்படிடா? வா போலாம், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு பாரு. என்னாச்சு இவனுக்கு? எப்பவுமே மித்ரா சிஸ்டர் பத்தி பேசினா ஆட்டோமேட்டிக்கா அவன் ஃபேஸ்ல சிரிப்பு வரத நானே நிறைய டைம் பாத்திருக்கேன். இன்னைக்கு அவன இவ்வளவு டல்லா இருக்கான். என்னாச்சுன்னு ஒன்னும் புரியலையே. டேய் வருண் டைம் ஆகுது பாரு, வாடா. வந்துட்டு மச்சான். ஐயோ கோவிலுக்கு போறதுக்கு வேற லேட் ஆயிட்டு இருக்கு. இவளுங்க ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு போகணும்னு சொன்னாலுங்க. இவளுங்க கிளம்புனா தானே நான் வீட்டை பூட்டிட்டு கிளம்ப முடியும். மித்து வைஷு டைம் ஆகுது பாருங்கடி. எப்படி ரெண்டு பேரும் வருவீங்க? வந்துட்டோம் லட்சுமிமா. ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே, அழகுக்கே இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாளே. என்ன லட்சுமிமா அப்படி பாக்குறீங்க? ட்ரெஸ் நல்லா இல்லையா? இவகிட்ட நான் அப்பவே சொன்னேன் வேற ஏதாச்சும் ட்ரெஸ் போடலான்னு. இவதான் ரெண்டு பேரும் இந்த ட்ரெஸ் போடலான்னு சொன்னா. வைஷு பாத்தியா ட்ரெஸ் நல்லா இல்ல போல, அதனாலதான் லட்சுமிமா பாத்துட்டே இருக்காங்க. ஐயோ லக்ஷ்மிமா உண்மையாவே ட்ரெஸ் நல்லா இல்லையா? சரி ஓகே, நாங்க வழக்கம் போல ஏதாச்சும் நல்ல குர்த்தியாவே போட்டுட்டு வரோம். என்னடி நான் எனக்கு எதுவுமே சொல்லல, நீங்க பாட்டுக்கு முடிவு பண்ணிட்டா எப்படி? ரெண்டு பேரும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. மித்து வைஷு ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் அடிப்பொலியா இருக்கு. செம்ம சூப்பரா இருக்கீங்கடி ரெண்டு பேரும். லட்சுமிமா உண்மையாவே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா என்ன? ஆமாண்டா மித்து, ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி லட்சுமிமா, உங்களுக்கு தான் பார்ட்டிக்கு போற பொண்ணுங்களும் பிடிக்காது, பார்ட்டியும் பிடிக்காது. இன்னைக்கு மட்டும் எப்படி எங்களை நீங்க அலோவ் பண்ணீங்க? வைஷு நீங்க ஒன்னும் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு ஒன்னும் போக போறது இல்லையே. மாப்பிள்ளை தம்பி கொடுக்க போற பார்ட்டிக்கு தானே போறீங்க. அதோட சின்ன மாப்பிளையும் பெரிய மாப்பிளையும் அங்கதான் இருப்பாங்க. அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை. அதனாலதான் உங்க ரெண்டு பேரும் அனுப்பி வைக்கிறேன். இந்நேரம் வேற பார்ட்டியா இருந்தா கண்டிப்பா அனுப்பி வச்சிருக்க மாட்டேன். அது சரி சரி லட்சுமிமா, டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். வைஷு போலாண்டி வா. சரிடி, ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நானும் கோவிலுக்கு கிளம்புறேன். பக்கத்து வீட்டாக்கா ரெடியா இருக்காங்க. சரிடி பாய். மித்து டெக்கரேஷன்லாம் பாத்தியாடி? என்னடி இவ்வளோ கிராண்டா பண்ணியிருக்காரு? இது சாதாரண ஒரு பார்ட்டி தானடி, இதுக்கு எதுக்காகடி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க? ஐயோ வைஷு என்னடி மறந்துட்டியா? அந்த ஹிட்லர் பிசினஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்கான்ல, அதுக்கும் சேர்த்து தான் பார்ட்டி கொடுக்குறான். நமக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய பார்ட்டியா இருந்தா கண்டிப்பா ஒரு சின்ன பிளேஸ்ல தான் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு பிசினஸ் ரிலேட்டடா நிறைய பேர் வருவாங்கல்ல, அதனால தாண்டி இவ்வளோ பெரிய பார்ட்டி ஹால ஏற்பாடு பண்ணிருக்காங்க.
ஐயோ ஆமால, அதை நான் சுத்தமாக மறந்தே போயிட்டேன் பாரு. மித்து, இருந்தாலும் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெரிய பார்ட்டி வைக்கணுமா என்ன? மித்து, அங்கே பாருடி, என்னடி இது, பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஃபைஷு, எத்தனை படத்தில் பார்த்துருப்போம். மேக்ஸிமம் பார்ட்டினா இப்படி தானடி, கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தானே செலிப்ரேட் பண்ணுவாங்க. விடு விடு, அவங்க எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, பண்ணிட்டு போட்டோம். அது சரி. மித்து பேசாம நீ நானும் இன்னைக்கு சரக்கு அடிக்கலாமா? என்னது, சரக்கு அடிக்கலாமாவா? அடி வாங்குபடி வைஷு. அது சரி, லக்ஷ்மி அம்மா கிட்ட சொல்லட்டுமா ஃபோன் பண்ணி, ஃபைஷு சரக்கு அடிக்கலாமான்னு கேட்குறாளான்னு? ஐயோ அடிப்பாவி, நான் சும்மா தாண்டி கேட்டேன், ஏண்டி நீ வேற? அந்த பயம் இருக்கணும். என்ன இது, எல்லாரும் இருக்காங்க, ஆனால் இந்த ஹிட்லரை காணும். எங்க இருக்கா இவன்? ஐயோ மித்து, இப்போ எதுக்காகடி நீ அவனை தேடுற? மித்து, யாரையாச்சும் தேடுறியா என்ன? என்னது சாச்சா, ஏய் நான் யாரடி தேட போறேன்? அதெல்லாம் நான் யாரையும் தேடலடி. இல்லையே, நீ யாரையோ தேடின மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சது. ஐயோ இல்லடி, அது நம்ம 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 டீம் மெம்பர்ஸ்லாம் தேடனடி. சூர்யா, மோனி, இவங்க எல்லாரையும் தேடனடி. ஓ சரி சரி, நான் கூட நீ எங்க அதிசார தான் தேடுறியோன்னு நினைச்சிட்டேன்டி. ஏண்டி நீ வேற, நான் எதுக்கடி அவனை தேட போறேன்? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? சரி சரி மேடம், அங்க பாரு, அர்ஜுன் வராரு. என்னது, அர்ஜுனா? எங்கடி? அர்ஜுன் சொன்னா, ஆனா அங்க யாருமே காணும். ஐஷு, நான் சும்மா தாண்டி சொன்னேன். அங்கே யாரும் வரல, மேடமோட ரியாக்ஷன் பார்க்கறதுக்காக தான் சொன்னேன். என்னது சும்மா சொன்னியா? மித்து, நீ இருக்கியே, இருடி இரு, நான் அப்புறம் வச்சுக்கிறேன். சரி மித்து, ரொம்ப நேரமா இங்கே வெயிட் பண்றோம், உள்ள போலாமா? நானும் அதாண்டி யோசிக்கிறேன். சரிடி, கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுவோம். நம்ம டீம்ல யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து அப்படியே உள்ள போயிடலாம். ஏன்னா எல்லாருமே தெரியாதவங்களா இருக்காங்கடி, அதுக்காக தான். சரி மித்து, சரி சரி, நீ சொல்றது சரிதான். சரி ஓகேடி, இங்கே வெயிட் பண்ணலாம். இங்கே தான் வேடிக்கை பார்க்கறதுக்கு நிறைய இருக்கே. அங்கே பாரு, ஒரு கும்பல் ஃபுல்லா உட்காந்து அப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இதுல டான்ஸ் வேற ஆடுறாங்க மித்து. ஹே ஹாய் மாயா பேபி, ஹவ் ஆர் யூ? ஹே ஹாய் லியா, ஐ அம் குட். நீ எப்படி இருக்க? யா மாயா, ஐ அம் ஆல்சோ குட். அப்புறம் மாயா, பரவாயில்ல, ஆதி இவ்வளோ பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவார்னு நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா கிராண்டாக தான் பார்ட்டியை வச்சிருக்காரு. ஏ பேப், இது என்ன கேள்வி? ஆதி பிஸ்னஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்கான். அதோட அவனுக்கு அடிஷ்னலாக ஒரு பிக் ப்ராஜெக்டும் கிடச்சிருக்கு. தென் இந்த பார்ட்டியெல்லாம் சகஜம் தானே? நீ சொல்றது சரிதான் மாயா பேபி. அப்புறம் மாயா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா என்ன? வாட்? என்ன விஷயம்? என்ன மாயா அப்படியே தெரியாத மாதிரி கேக்குற? என்ன மாயா, ஆதிக்கு ஏதோ பொண்ணு பார்த்து என்கேஜ்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாமே. ஹே, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? வாட் மாயா, இது என்ன கேள்வி? எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். இல்ல மாயா, ஏதோ ஆதியை நான் மயக்கிடுவேன், அவனை வளைச்சு போட்டுருவேன், ஆதி எனக்கு மட்டும்தான் அப்படி இப்படின்னு டயலாக் விட்டுக்கிட்டு இருந்தியே. நீ எப்படி ஆதி என்கேஜ்மெண்ட் பண்ற வரைக்கும் விட்டன்னு யோசிச்ச மாயா? ஹே ஸ்டாப் இட் லியா, நான் இப்பவும் சொல்கிறேன், ஆதி எனக்கு மட்டும்தான். யாருக்காகவும் எதுக்காகவும் அவனை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அதோட என்கேஜ்மெண்ட் அவனுக்கு யார் கூட நடந்தா எனக்கு என்ன வந்திருக்கு? ஆனால் கல்யாணம்னு ஒன்று அவன் பண்ணினா என்னை மட்டும்தான் பண்ணுவான். ஹே மாயா பேபி, இப்போ எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? எனக்கு தெரியாதா நீ ஆதியை எவ்வளவு லவ் பண்ற? அந்த ஆதிக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு? ரிலாக்ஸ் பேபி, நான் சும்மா தான் சொன்னேன். நீ வேணும்னா பாரு லியா, கூடிய சீக்கிரத்தில் ஆதியை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன். ஹே பேபி, எனக்கு தான் உன்னை பத்தி நல்லா தெரியுமே. நீ ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பா செய்யாம விட மாட்டேன்னு. ஆதி நிறைய ஆபீஸ் ஸ்டாஃபையும் இன்வைட் பண்ணிருப்பான் போல. ஓ, அவங்களாம் ஆபீஸ் ஸ்டாஃபா? ஆமாம், ஏதோ ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்ததுனால அவங்களுக்கும் சேர்த்து பார்ட்டி வைக்கிறதா ஆதி சொல்லியிருந்தான். ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் வந்திருக்காங்களா? யாரு வந்திருக்கா? சரி மித்து, சரி சரி, நீ சொல்கிறது சரிதான். சரி ஓகேடி, இங்கே வெயிட் பண்ணலாம். இங்கே தான் வேடிக்கை பார்க்குறதுக்கு நிறையா இருக்கே. அங்கே பாரு, ஒரு கும்பல் ஃபுல்லாக உட்காந்து அப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இதில் டான்ஸ் வேற ஆடுறாங்க மித்து. வாட்? இவளுங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறாளுங்க? ஓ ஷிட், இவளுங்க, ஓ காட், ஆமால, இவங்க ரெண்டு பேரும் ஆதி ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணுறாங்க. உஃப், மாயா பேப், என்னாச்சியா அவங்கள பார்த்து இவ்ளோ டென்ஷன் ஆகுற? மாயா, அவங்க என்ன பார்ட்டிக்கு வந்திருக்க மாதிரி வந்திருக்காங்களா, இல்ல வேற எதுக்காச்சும் வந்திருக்காங்களா? அவங்க ட்ரெஸ் பாரு. காட், இந்த மாதிரி பட்டிக்காடு பொண்ணுங்களாமா ஆதி ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க? சரியா சொன்னலியா, இவ்வளோ மாதிரி பட்டிக்காடெல்லாம் ஏன் தான் இந்த ஆதி ஜாப்ல வச்சிருக்கானே தெரியல. ஓ காட், இவ்வளோ பார்த்தாவே எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஹே பேப், என்ன சொல்ற? அப்போ இவங்கள உனக்கு ஆல்ரெடி தெரியுமா என்ன? ஹே பேப், அதெல்லாம் நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ கண்டினியூ பண்ணு பேப். சியர்ஸ்.
வைஷு வைஷு சீக்கிரம் பாரு, அந்த அந்த ஆயா கிழவி வருது. இது என்னடி ட்ரெஸ்ஸு? குளிச்சிட்டு இருக்கும் போதே பாதியிலே வந்துட்டாளா என்ன? ஆமா மித்து, என்னடி இது ட்ரெஸ்ஸு? வைஷு, இதுக்கு பேர் தான் மாடர்ன் கல்ச்சர் அண்ட் மாடர்ன் ட்ரெஸ். மித்து, என்னடி இவன் நம்ம பக்கம் வர மாதிரி தெரியுது? அட ஆமா, நம்ம பக்கம் தான் வரா. வரட்டும் வரட்டும், எனக்கும் ரொம்ப நேரமா இங்கே நின்று போர் அடிக்குது. அவ வரட்டும், கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம். அட நம்ம ஆயா மேடம். வணக்கம் ஆயா மேடம், எப்படி இருக்கீங்க? ஹே, என்னடி குழுப்பா? அது சரி, உன்னால ஒரு ப்ராஜெக்ட் கம்பெனிக்கு கிடைச்சதுங்கிறதுக்காக திமிரில் அப்படியே ஓவரா ஆடுறியோ? ஏண்டி, என்னடி ட்ரெஸ் இதெல்லாம்? ஏதோ கோவிலுக்கு கூழ் ஊற்ற போகிற மாதிரி 2 பேர் கிளம்பி வந்திருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய பார்ட்டின்னு தெரியுமா? இங்கே எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வருவாங்கன்னு தெரியுமா? அது சரி, முன்ன பின்ன நீங்களாம் பார்ட்டிக்கு போயிருந்தா தானே உங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தெரியும். உங்களை பார்த்தாவே தெரியுது, இந்த மாதிரி பார்ட்டிலாம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட போயிருக்க மாட்டீங்கன்னு. பின்ன இந்த மாதிரி தான் கோவிலுக்கு கூழ் ஊற்றுற மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க. ஓ காட்! எப்படி உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய பார்ட்டிக்கு வரதுக்குலாம் சுத்தமாக கிடைக்காது. ஸோ அதனால் எவ்வளோ என்ஜாய் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்கள மாதிரி லோ கிளாஸ் பீப்புள்ஸ்க்குலாம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. மித்து, என்னடி இவ பாட்டுக்கு இவ இஷ்டத்துக்கு பேசிட்டே போறா, நீ என்னடா அமைதியா நிக்கிற? இதுக்கு மேல என்னால முடியாது மித்து. இரு, அவளை நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கிறேன். வைஷு, இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? அவளே ஒரு காமெடி பேசு. ஏதோ அவ பெரிய இவ மாதிரி அவளை பில்டப் பண்ணிப்பா. அவளுக்கு பதில் சொல்ல தானே நான் இருக்கேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. இப்ப பாரு எப்படி அவளை போல்டாக்கி விடுறேன்னு. ஓ காட்! உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் அந்த ஆதி பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணால அவனை சொல்லணும். உங்களெல்லாம் பார்த்தா பார்ட்டிக்கு வந்த மாதிரியா தெரியுது, ஏதோ கோவிலுக்கு கூழ் ஊத்த வந்த மாதிரி தெரியுது. ஓ காட்! இந்த லோ கிளாஸ் பீப்புள்ஸே இப்படி தான். அடச்சை, வாய முடி. ஏண்டி, நானும் நீ டயலாக பேசி இப்ப முடிப்பேன் அப்ப முடிப்பேன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தா நீ என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? நீயே பேசிட்டே போனா அப்புறம் ஆடியன்ஸ் காண்டாக மாட்டாங்களா? அதனால இப்போ எனக்கான டைம், நீ மூடிக்கிட்டு நான் பேசுறத மட்டும் கேளு, சரியா? ஹே, இப்போ நீ என்னடி சொன்ன? மூடிக்கிட்டு நான் பேசுறத கேளுன்னு சொன்னேன். ஆமா, என்னடி சொன்ன? ட்ரெஸ்ஸை பத்தி. ஹே, இங்க பாருடி, ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறதுக்குலாம் உனக்குலாம் கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது. என்னடி ட்ரெஸ் இது? என்னடி குளிச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே பாதியிலே வந்துட்டியா என்ன? ஆமா, அங்கங்க கிழிஞ்சு தொங்குது. வர வழியில நான் எதுவும் உன்னை துரத்தலையா? வாட்? ஹே, என் ட்ரெஸ்ஸுக்கு என்னடி குறைச்சல்? எல்லாமே குறைச்சலா தான் இருக்கு. வாட்? ஹே, என்னடி நானும் பார்த்துட்டே இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸோட விலை என்னன்னு தெரியுமா? அது சரி, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நீங்கள் முன்ன பின்ன போட்டிருந்தா தானே உங்களுக்கு தெரியும். ஓ காட்! நீ சொல்ற பாயிண்ட்டும் கரெக்ட் தான் ஆயா. இந்த மாதிரி கன்றாவியான ட்ரெஸ் ஓ மூஞ்சுக்கு தான் செட் ஆகும். எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட செட் ஆகாது. அதோட நீ தான் எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் காட்டிட்டு இருக்கியே. இதுல நாங்க வேற இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு காட்டணுமா என்ன? வேண்டாமா தாயே, அந்த புனிதமான செயலை நீயே செயல்படுத்து. நாங்க கிளம்புறோம். வைஷு, வாடி போலாம். சரி மித்து, போலாம். ஹே, என்னடி ரொம்ப திமிர்த்தனமா பேசுற? ஐயோ ஆயா, நான் திமிர்த்தனமாலாம் பேசல, உண்மையதான் பேசுறேன். சரி ஆயா, உனக்கு தான் வேலை வெட்டில இப்படி குடிச்சிட்டு தெரியவ. ஆனா எனக்கு அப்படி இல்லை. ஏன் ஆதியத்தா இருக்கார்ல, ஆதியத்தா, அவரு எனக்காக ஃபுல்லா ரொம்ப நேரமா வெயிட் பண்றாராம். இப்போதான் மெசேஜ் பண்ணாரு. அதனால நான் போறேன். ஏன்னா கட்டிக்கு போற புருஷனை ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது பாரு. நான் வரேன். வைஷு, வாடி போலாம். ஹே, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா இந்த மாயா கிட்டே நீ இப்படி திமிர்த்தனமாக பேசியிருப்ப. இருடி இரு, எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாருடி. இன்னைக்கு எல்லாருக்கு நேராகவும் உன் மானத்தை நான் வாங்கலை. என் பேர் மாயாவே இல்லடி. மித்து, உண்மையாவே ஆதி சார் உனக்கு மெசேஜ் பண்ணினாராடி? இல்ல வைஷு, அவன் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணியிருக்கான். அது நான் சும்மா அவளை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக சொன்னேன். அடிப்பாவி, நான் கூட நீ உண்மையா சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆமா, அவளை எதுக்கு நீ வெறுப்பேத்தணும்? ஐயோ வைஷு, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, இவளுக்கு அந்த ஹிட்லர் மேல ஒரு கண்ணடி. அதனாலதான் இவளை வெறுப்பேற்றி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் வேணும்னே அவளுக்கு நேரா அந்த ஹிட்லரை ஆதியத்தான்னு சொல்லி அவளை நல்லா வெறுப்பேத்தினேன். அவளும் நல்லா வெறுப்பாகிறா பாரு. அதுதான் எனக்கு வேணும். அடிப்பாவி, அது சரி. மித்து, நான் வாஷ்ரூம் போகணும்டி, போயிட்டு வந்துடுறேன். சரி வைஷு, நான் இங்கே வெயிட் பண்றேன், நீ போயிட்டு வா. நானும் வேணா வரட்டுமா? மித்து, நான் என்ன சின்ன குழந்தையாடி நீ பின்னாடியே வரத்துக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ இங்கே இரு, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். என்ன இது, எல்லாரும் புதுசா இருக்காங்க. பார்த்தாவே தெரியுது எல்லாரும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு. எங்க இந்த ஹிட்லரை காணும்? நானும் வந்ததுலேருந்தே பார்க்குறேன், அவனை சுத்தமாக ஆளை பார்க்கவே முடியல. அந்த ஆயாவை கூட பார்த்துட்டேன், ஆனால் அந்த ஹிட்லரை இன்னும் பார்க்கவே இல்லை. எங்கே போனா இவன்? ஐயோ, இப்போ நான் எதுக்கு அவனை பார்க்கணும்னு நினைக்கிறேன். கடவுளே! டேய் மச்சான், என்னடா நீ இங்க நிக்கிற? உனக்கு எங்கெல்லாம் தேடுறது? ஏண்டா பார்ட்டி உள்ள நடந்துகிட்டு இருக்கு, நீ இங்க என்ன மச்சான் பண்ற? ஏய் வருண், இல்லடா, அது ஒரு முக்கியமான கால் பேசுறதுக்காக வந்த மச்சான். அதனால தான்டா இங்கே நின்ன.
இல்லடா ஆதி, நீ பொய் சொல்ற. நானும் உன்னை வீட்ல இருந்து கிளம்புனதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீ ஆளே சுத்தமா சரியில்லை. நேத்தி வரைக்கும் நீ அவ்வளவு சந்தோஷமா இருந்த. ஆனா இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கடா. அது எனக்கு நல்லாவே தெரியுது. என்னாச்சு ஆதி? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? டேய் வருண், என்னடா இப்படி கேக்குற? எனக்கு எனக்கு என்ன மச்சான் பிரச்சனை? டேய் உனக்கே நல்லா தெரியும் எவ்வளவு ஹாப்பியான விஷயம்லாம் நம்ம கம்பெனிக்கு நடந்திருக்குன்னு. அவார்டு பிளஸ் நியூ ப்ராஜெக்ட். நான் சந்தோஷமா தான் மச்சான் இருக்கேன். இல்ல மச்சான், சந்தோஷமான விஷயம்லாம் நடந்திருக்குதான். ஆனா நீ சந்தோஷமா இல்ல. ஒழுங்கா சொல்லுடா, என்ன பிரச்சனை? டே ஆதி, உன்கிட்ட தாண்டா கேக்குறேன். நானும் உன்னை இங்க வந்ததுல இருந்து நோட் பண்றேன். நீ யாரையோ பார்த்து பயந்து ஒளிஞ்சு நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்க. டேய் மச்சான், என்னடா ஆச்சு உனக்கு? டேய் வருண், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. நான் நல்லா தாண்டா இருக்கேன். மச்சான் என்கிட்டே போய் சொல்லாத. எனக்கு தெரியும் உன்னை பத்தி நல்லாவே. சரியா? சொல்லு மச்சான், என்ன பிரச்சனை உனக்கு? ஐயோ டேய் வருண், என்னடா இப்போ உனக்கு தெரியணும்? என்ன தெரியணும்? ஆமாடா, நான் மித்ராவை பார்க்க கூடாது தாண்டா பயந்து அங்க இங்கேயும் மறைஞ்சு நின்னுட்டு இருக்கேன். போதுமா? வாட்? டே ஆதி, என்னடா சொல்ற? மித்ரா சிஸ்டரை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக பயந்து புளிஞ்சு நிக்கிறியா? பட் ஏடா? டேய் என்ன வேற என்னடா பண்ண சொல்ற? எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு கொஞ்சமா என் மனசு அவ பக்கம் சாஞ்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு தோணுதுடா. என்னோட குட்டிமா இடத்துக்கு அவ வந்துருவாளோட எனக்கு பயமா இருக்குடா. அதனால தாண்டா அவளை பார்க்க கூடாதுன்னு அவளை அவாய்ட் பண்றேன். என்னால முடியல மச்சான். என் மனசு அவளை பார்த்தாவே கண்ட்ரோலா இருக்க மாட்டேங்குதுடா. யார்கிட்டயும் தோணாத ஃபீலிங் எனக்கே அவகிட்ட வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. என்னால சுத்தமா அவளை அவாய்ட் பண்ணவே முடியலடா. அவ பக்கத்துல இருந்தா எல்லாருமே எனக்கு மறக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுடா. அதான்டா எனக்கு பயமா இருக்குடா. இவ்வளவு நாள்ல என் குட்டிமா நினைப்பு எனக்கு வரவே இல்லடா. அந்த அளவுக்கு இவன் நினைப்பு தாண்டா என் மைண்ட் ஃபுல்லா இருக்கு. அதான் மச்சான் என்னால சுத்தமா தாங்க முடியல. அதனால தாண்டா அவளை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டேய் மச்சான், என்னடா இப்படி எல்லாம் பேசுற? டேய் ஆதி, இப்போ நீ எடுத்திருக்க முடிவு தாண்டா சரியான முடிவு. இவ்வளவு நாள் நீ உன்னோட கனவு உலகத்துல இருந்த மச்சான். இப்போ தாண்டா நீ நிஜமான உலகத்துக்கே வந்திருக்க. டேய் ஆதி, நீ எதுக்காக மச்சான் இப்படி எல்லாம் பேசுற? டேய் வருண், என்னடா சொல்ற? என் குட்டிமா உனக்கு கனவு உலகம் மாதிரி தெரியுதா? இல்லடா வருண், அவ இடத்துல என்னால வேற யாரையும் வைக்க முடியாதுடா. சத்தியமா சொல்றேன்டா, எனக்கு இவ்வளவு நாள் இவளோட நினைப்புல இருந்ததுனால என் குட்டிமா ஞாபகம் சுத்தமா வரவே இல்லடா. ஆனா நேத்துதான் மச்சான் நான் தப்பு பண்றேன்னு எனக்கு தோணுது மச்சான். என் குட்டிமாக்கு நான் துரோகம் பண்றேன்னு எனக்கு தோணுது மச்சான். அதனாலதான் மச்சான் என்னால சுத்தமா எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருக்க மச்சான். என் குட்டிமா என் மனசு ஃபுல்லா இருந்திருந்தா நான் மித்ரா மேல எனக்கு எதுக்கு மச்சான் ஃபீலிங் வரணும்? அப்போ என் குட்டிமாக்கு நான் உண்மையா இல்லையாடா? எனக்கு தெரியலடா. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா தெரியலடா வருண். ஐயோ டே ஆதி, நிறுத்துடா. நானும் பாத்துட்டே இருக்கேன். என்ன உன் இஷ்டத்துக்கு இப்படி பேசிட்டே போற? டே ஆதி, இதுல நீ குற்ற உணர்ச்சி ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லடா. இங்க பாரு மச்சான், உன்னோட பாஸ்ட் ஒரு கனவு உலகம். சரியா? இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது மட்டும்தான் நிஜம். மித்ரா சிஸ்டர் மட்டும்தான் நிஜம். புரிஞ்சதா? நீயே சொல்றலடா மித்ரா சிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் உன் மனசு ஃபுல்லா மாறிட்டுன்னு. டே மச்சான், இதுதாண்டா உண்மை, இதுதாண்டா நிஜம். நீ பாட்டுக்கு துரோகம் குற்ற உணர்ச்சி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு மச்சான், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லடா. நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது கரெக்டான விஷயம் தான்டா. ஏண்டா யாருன்னே தெரியாதவங்கடா அவங்கள பத்தின ஒரு டீட்டெயில் கூட இப்ப வரைக்கும் தெரியல. எதுவுமே தெரியல. அவங்களுக்காக உன் லைஃப் நீ தொலைச்சுட்டு இருக்க மச்சான். மித்ரா சிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் மச்சான் உன் லைஃபே மாற ஆரம்பிச்சிருக்கு. நீ என்னடா இந்த டைம்ல இப்படி பேசிட்டு இருக்க? டேய் அது உனக்கு புரியுதா இல்லையாடா? நீ பாட்டுக்கு ஏன் குட்டிமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கே. அவங்களுக்கு ஒருவேளை கல்யாணம் ஆகிருந்து அவங்களுக்கு குழந்தை குட்டின்னு இருந்தா என்ன மச்சான் பண்ணுவ நீ? இங்க பாரு மச்சான், நான் மறுபடியும் சொல்றேன். நீ குட்டிமான்னு சொல்றது ஒரு கனவு உலகம் மச்சான். இப்ப மித்ரா சிஸ்டர் கூட நீ இருக்க பத்தியா? இது மட்டும் தாண்டா நிஜமான உலகம். அதோட இப்ப நீ எடுத்திருக்க டிசிஷனும் கரெக்டான டிசிஷன்ரா. இதை நீ குற்ற உணர்ச்சி ஆகிறதுக்கு சுத்தமா வேலையே இல்ல. சரியா? டேய் வருண், என்னடா நீயும் இப்படி பேசுற? டேய் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுடா. என்னால அவ இடத்துல வேற யாரையும் வைக்க முடியாதுடா. அதே டைம் என் மனசைய மித்ரா பக்கம் சாயுதுன்னு எனக்கு சுத்தமா தெரியலடா. நான் உண்மையாவே ரெண்டு சைடும் மாட்டிக்கிட்டு முழிக்கிற மச்சான். என்னால சத்தியமா முடியலடா. இவகிட்ட வர ஃபீலிங்கே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. என் குட்டிமாவை பத்தி என்னால நினைக்காம இருக்கவும் முடியல. நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்டா வருண். மித்ரா என் லைஃப்ல வந்தானே எனக்கு தோணுதுடா வருண். ஐயோ டே அது உனக்கு புரியுதா இல்லையாடா? மித்ரா சிஸ்டர் மேல வந்திருக்க ஃபீலிங் தாண்டா உண்மையான ஃபீலிங். அது உனக்கான ஃபீலிங் தான். அவங்க மட்டும் தாண்டா உண்மை, மத்த எல்லாமே போயிடாது. ஏன்டா உனக்கு இது புரியவே மாட்டேங்குது? டேய் வருண், ஏன்டா என்ன நீ மேல குழப்புற? நான் ஏற்கனவே ரொம்ப குழப்பத்துல இருக்க மச்சான். என் மனசுல குட்டிமா இருந்திருந்தா நான் எதுக்காகடா மித்ராவை பத்தி யோசிக்கணும்? அது தப்பு தானடா. அப்போ மித்ரா பக்கம் என் மனசு ஏன்டா சாயணும்? என்னால சத்தியமா யோசிச்சு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா வருண்.
யோகி வேணா சொல்ல சொல்ல புரிஞ்சுக்காம மறுபடியும் இதே சொல்லிட்டு இருக்கான். கடவுளே, கொஞ்ச நாளா இவன் அந்த பாஸ்ட மறந்துருந்தான்னு நான் எவ்வளவு நிம்மதியா இருந்தேன். இப்போ என்னடானா இவன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றான். ஐயோ, மித்ரா சிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் லைஃபே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. இவன் எதுக்காக மறுபடியும் அந்த பொண்ணை பத்தி நினைக்கிறானே தெரியல. தேவையில்லாம இப்போ அவன் ரொம்ப குற்ற உணர்ச்சியிலே இருக்கான். இதுக்கு மேல நம்ம இதை பத்தி பேசி அவனை இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டாம். அவன் ஏற்கனவே ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கான். டேய் மச்சான் ஆதி, சரிடா விடு. சரி மச்சான், நீ இப்போதைக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறதுனால தான் நீ இப்படி பேசுற. சரி மச்சான், வா அங்க பாரு, உள்ள எல்லாரும் பொண்ணதான் மச்சான் தேடிட்டு இருக்காங்க. பார்ட்டி வைக்கிறதே நீ தான். நீ இல்லைன்னா எப்படி மச்சான்? அங்க பாரு, பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் உனக்காக தானே வெயிட் பண்றாங்க. வா மச்சான், உள்ள போலாம். இதை பத்தி நம்ம அப்புறம் யோசிச்சுக்கலாம். ஐயோ ஆமால, நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல. ஐயோ ஆமாண்டா வருண், நான் இதை பத்தி யோசிச்சுட்டே இருந்ததுல அதை சுத்தமா மறந்துட்டேன்டா. சரிடா வருண், வாடா போலாம். என்ன இது, ஃபைஷுவை இன்னும் காணல, எங்க போனா இவ? என்ன கண்ணடா இது? என்னது? ஐயோ, மூளை இவளை பார்க்காதன்னு சொல்லுது. ஆனா என் மனசு எதுக்காக இப்படி இவளை பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்லுதுன்னு தெரியல. ஐயோ, இவளை பார்க்க கூடாதுன்னு தான் நான் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில இவளை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இவளை பார்த்தாவே என் கண்ட்ரோல் என்கிட்ட சுத்தமா இருக்க மாட்டேங்குது. அது முதல்ல இடத்த காலி பண்ணணும்டா. ஹலோ பாஸ், நான் பேசுறது உங்க காதுல விழுகுதா இல்லையா? யோ, என்னையா ஆள் நிக்கிறது கூட தெரியாம இப்படி வந்து மேல இடிக்கிறா? என்னது? ஹே, என்னடி நீ பாட்டுக்கு போற வழியில நின்னா நான் மட்டும் இல்ல, போற வரவன் எல்லாரும் இடிச்சுட்டு தான் போமா. ஒழுங்கா போறமா போய் நின்னுடி. சின்னது, ஆமா சார் இந்த பக்கம் வருவாங்கங்கிறதுக்காக நான் தான் இப்படி வழியில நின்னேன். நான் போறமா தான் நின்னேன், நீ தான் என் மேல வந்து இடிச்ச. ஐயோ கடவுளே, இவன் இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கான். நான் ஏற்கனவே இவ்வளவு பார்க்க கூடாதுன்னு தான் அங்க இங்கன்னு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னடானா இவ்வளவு பக்கத்துல இவ்வளவு க்ளோஸா நிக்கிறா. ஐயோ, கண்ட்ரோல் வேற என்னை விட்டு சுத்தமா போகுது. டே அது இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் இருந்தாலும் அவ்வளவுதான்டா. மாயக்காரி, எனக்கு என்னதான் பண்றான்னு தெரியல. இவளை பார்த்தாவே எனக்கு எல்லாமே மறந்து போகுது. சரிடி சரி, தப்பு ஏன் மேலதான், அதுக்காக சாரி போதுமா? சரி ஓகே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீயும் இப்படி வழியிலே நிக்காத, அப்புறம் போற வரவன் எவனாச்சும் இடிச்சிட போறான். ஒழுங்கா ஓரமா போய் நில்லு. என்னாச்சு இந்த ஹிட்லருக்கு? இவன் இப்படிலாம் தப்பு உடனே ஒத்துக்கிற ஆள் கிடையாது. இன்னைக்கு என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நடந்துக்கிறான். ஆர்குமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு என் மேலதான் தப்பு சாரின்னு சொல்லிட்டு போறான். இவன் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. என்னாச்சு இவனுக்கு? யாருக்கு தெரியும் இவனுக்கு என்னாச்சுன்னு. இந்த ஹிட்லர் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கான்ல. ஐயோ மித்து, நீ வர சுத்தமா சரியில்லடி, சுத்தமா சரியில்லை. ஐயோ, எங்க வாஷ்ரூம் இருக்குன்னே தெரியல. யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. தெரிஞ்சவங்க யாருமே இல்லையே. யார்கிட்ட கேட்கலாம்? வைஷ்ணவி, இது அர்ஜுன் வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஒருவேளை அர்ஜுனா? ஏங்க, உங்களை தாங்க கூப்பிடுறேன். அர்ஜுன்? ஐயோ, என்ன இவரு இன்னைக்கு இவ்வளோ க்யூட்டாக இருக்காரு. ஐயோ, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே. ஐயோ ஃபைஷு, சின்னடி இப்படி பச்சையா சைட் அடிச்சிட்டு இருக்க. அவர் எது தப்பா நினச்சிக்க போறாருடி? ஏங்க, நான் பேசுறது உங்க காதுல விழுதா? சொல்லுங்க. இல்லங்க, அது தனியா நின்னுகிட்டு இருந்தீங்க, அதான் வந்தேன். என்னாச்சுங்க? ஏன் இங்க நிக்கிறீங்க? அம்மா, மித்ரா எங்க? ஐயோ, இவர் என்ன இப்படி கேட்குறாரு? இவர்கிட்ட எப்படி நான் வாஷ்ரூம் போகணுன்னு சொல்ல முடியும்? ஐயோ கடவுளே. இல்லைங்க, அது மித்து அங்கே இருக்கா. ஓ சரிங்க. வைஷ்ணவி, அப்புறம் கங்க்ராட்ஸுங்க. எதுக்கு? இல்லைங்க, அது ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தீங்கல்ல, அதுக்காக தான். ஓ சரிங்க. வைஷ்ணவி, நீங்க யாருக்காச்சும் வெயிட் பண்றீங்களா இங்க? இல்லைங்க. பின்ன எதுக்குங்க இங்க தனியா நிக்கிறீங்க? ஐயோ, இப்போ என்ன பண்றது? பேசாம இவர்கிட்டயே கேட்டலாமா? ஏன்னா இங்க யாரையும் தெரியல, வாஷ்ரூம் எங்க இருக்குன்னு தெரியல. என்ன பண்ணலாம்? இவர்கிட்ட எப்படி கேக்குறது? வைஷ்ணவி, என்னாச்சுங்க? வாஷ்ரூம் தேடுறீங்களா என்ன? ஆமாங்க. ஏங்க, இதுக்கு எதுக்குங்க இவ்வளோ தயங்குறீங்க? என்கிட்ட நீங்க டைரக்டாவே கேட்டிருக்கலாம்ல. ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா வாஷ்ரூம் வருங்க. சரிங்க, தேங்க்ஸ். சரிங்க. அப்புறம் நான் அங்கதான் நிப்பேன். ஏதாச்சும் வேணும்னா என்னை கூப்பிடுங்க, சரியா? சரிங்க. அப்பா, நானே எப்படா அவர்கிட்ட கேட்கலான்னு இருந்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, அவரே புரிஞ்சுக்கிட்டு வாஷ்ரூமான்னு கேட்குறாரு. ஐயோ, அர்ஜுன் என்கிட்ட பேசும்போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. கடவுளே. பாத்துங்க.
கரை முழுதும் முந்தன் சுவடுகளா அலை முழுதும் முந்தன் புன்னகையா அது கவிதையெல்லாம் என மாறியது. அலே, 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 அலே. அர்ஜுன் ஹா அது சாரிங்க, நான் சரியா கவனிக்கல, ட்ரெஸ் தடிக்கிடுச்சு. ஐயோ பரவாயில்லைங்க, பார்த்து போங்க. நான் அங்கே தாங்க இருப்பேன், ஏதாச்சும் ஹெல்ப்னா கூப்பிடுங்க சரியா? ஐயோ இவரு அப்பப்போ பேசினாவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்பெல்லாம் அடிக்கடி பேசுறாரே, எனக்கு அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ முதல்ல வாஷ்ரூம் போயிட்டு மித்துக்கிட்ட போயிட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். ஹே இங்கே வா. மேம் சொல்லுங்க மேம், ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் வேணுமா? ஹே நோ அது நான் சொல்கிற டைமில் ஒருத்தவங்களுக்கு நான் கொடுக்குற ட்ரிங்க்ஸை நீ போய் கொடுக்கணும். அதுதான் உன் வேலை, புரிஞ்சதா? ஓ ஓகே மேம், இப்போவே போய் கொடுக்கட்டுமா மேம்? நோ நானே உன்னை கூப்பிட்றேன், அப்போ நீ போய் கொடுத்தா போதும். ஓ ஓகே மேம். சரி ஓகே, நீ போய் உன் வேலையை பாரு, நான் கூப்பிடும்போது நீ வா. ஹே மித்ரா, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இந்த மாயா கிட்டே நீ திமிர்த்தனமாக நடந்துப்ப. இருடி இரு, இவ்வளோ நாள் நீ என்கிட்ட மோதின எல்லாத்துக்கும் வட்டி முதலமா சேர்த்து இன்னைக்கு உன்னை எப்படி நான் அசிங்கப்படுத்துறேன்னு பாருடி. அடிக்கடி குடும்ப குத்துவிளக்கு மாதிரி இருப்பல, இன்னைக்கு உன்னை எப்படி குடிகாரியா மாற்றி எல்லாருக்கும் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்துறேன்னு பாருடி.